நாச்சல் சுகந்திரன், இந்த 2 பேருடைய பேச்சையும் நீங்க கேட்டிருப்பீங்க. உண்மையிலேயே அந்த எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவிலிருந்து டில் த டேட் இப்போ இந்த நிமிஷம் வரை நடக்கக்கூடிய இந்த உரையாடல் எந்த போக்கு நோக்கி பயணிக்குதுன்னு நினைக்கிறீங்க? தலைவர் விசிகே தலைவர் திருமா அவர்கள் எழுதிய நடத்தி கொண்டிருக்கின்ற அந்த ஸ்கிரிப்ட் வந்து ரொம்ப அருமையாக போயிட்டுருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்கணும். இது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏதோ ஆதவ் அர்ஜுன் அவர்கள் பேசியதுக்கும் திருமா அவர்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை என்பது போன்ற ஒரு திட்டமிட்ட நாடகம் இங்கே நடத்தப்படுகிறது. ஆதவ் அர்ஜுன் வந்து விசிகேக்குள்ளே இன்றைக்கி வரல, நேற்று வரல. அவர் 2019 தேசம் காப்போம் மாநாடு நடந்தது பார்த்தீங்களா, அப்பத்திலிருந்து அவர் விசிகேவோடு தான் இணைந்து வாய்ஸ் ஆஃப் காமன் அந்த அமைப்பின் மூலமாக அவர் செயல்பட்டு கொண்டிருக்கார். விசிகேவோட இணையதளத்தையே வடிவமைத்தது அவர் தான், மெம்பராக சேர்க்குற அந்த இணையதளத்தையே வடிவமைத்தது அவர் தான். அப்படிங்கும்போது 2019 அந்த உறவு நீடிக்கிறது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, அந்த ஆதவ் அர்ஜுன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து நீங்கள் ஜஸ்ட் லைக் தட்னு சொல்லிட்டு போக முடியாது. இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கின்ற அரசியல் ஸ்ட்ராட்டஜிஸ்டில் ஹி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன். அதை நீங்கள் மறுக்கவே முடியாது. ஏன்னா அவருடைய வாக்கு மூலமாகவே இந்த மாநாட்டில் தெரிஞ்சுக்கிட்டது, நேற்று அந்த நூல் வெளியிட்டால் முன்னாள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2019, 21 அண்ட் 24 நாடாளுமன்ற தேர்தல், சட்டசபை தேர்தலில் வந்து திமுக ஜெயிப்பதற்கு அவர் ஒரு முக்கிய காரணியாக இருந்திருக்கிறார். அதை வந்து இன்ன வரைக்கும் திமுக அதை அவர் சொன்னதுக்கு பிறகு 2 நாள் ஆயிடுச்சு, 48 hours ஆயிடுச்சு, எந்த இடத்துலையும் மறுதளிக்கலை. அப்படிங்கும்போது இது எந்த இடத்துலையும் திருமா அவர்களுடைய நாலேஜ் இல்லாமல் அவர் வந்து மேடை ஏறி பேசலை. அங்கே பேசிய எந்த வாக்கியங்களும் வார்த்தைகளும் அவருடைய ஒப்புதலின்றி பேசப்பட்டவையும் அல்ல. ஒப்புதலோடு பேசப்பட்டதுன்னு எந்த புள்ளியில சொல்றீங்க? இல்லை, நீங்கள் அப்படி இருந்தது அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ எல்லாரும் அவர் பேசினதுக்கு பிறகு விசிகே நண்பர் வந்து கிளம்பிட்டாரு. இல்லை, விசிகேவுக்குள்ளே இருக்கின்ற நபர்களே வந்து இன்னொரு தொலைக்காட்சிகள் அவரை மிக காரசாரமாக விமர்சித்தார்கள். இவரை விஜயை வந்து மிக மோசமாகலாம் விமர்சனம் செய்தார்கள். அப்படிங்கும்போது அப்படி நீங்கள் வந்து அவருக்கு அழுத்தம் கொடுக்கணும். அதில் வந்து மீடியாவை ஒரு அழுத்தம் கொடுத்தது. நீங்கள் ஆதவ் அர்ஜுனை திருமா அவர்களிடம் நீங்கள் ஆதவ் அர்ஜுனை இது பண்ணுவீங்களா, நடவடிக்கை எடுப்பீர்களா அப்படின்னு கேட்டப்பெல்லாம் அவர் வந்து ரொம்ப இதாக சொன்னால், நாங்கள் வந்து கடிதம் கொடுப்போம், நோட்டீஸ் கொடுப்போம், அவர் வந்து பதில் சொல்லுவார் அப்படிங்கிற மாதிரி தான். இதற்கு முன்னாடி ஒரு விஷயம் ஆதவ் அர்ஜுனா பேசின போது அதுவும் சர்ச்சையானது. ஆட்சியில் அதிகாரத்தில் பங்குன்னு கேட்டப்போ அதுவும் சர்ச்சையானது. அப்போவும் நாங்கள் விளக்கம் கேட்டிருக்கோம், நோட்டீஸ் அனுப்பியிருக்கோம், கொடுப்பாரு அப்படின்னு தான் சொன்னாங்க. இந்த முறையும் அதே பதில தான் சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவருக்கு வந்து உண்மையிலுமே வந்து ஆதவ் அர்ஜுன் மாதிரியான தன்னுடைய கட்சிகள் மாற்று சமூகத்தில் அதில் கொஞ்சம் செயல்பாடு நிறைந்தவர்களாக திறன் வாய்ந்தவர்கள் தேவை என்பதில் திருமா என்பவர் உறுதியாக இருக்கிறார். திருமாவில் அதில் உறுதியாக இருக்கும்போது, ஏன்னா இப்போ நீங்கள் விசிகே கட்சி அவருக்கு இல்லாத போது அது விமர்சனம் செய்வதா என்று தெரியவில்லை. ஆனால் விசிகே கட்சிக்குள்ள திமுக ஆதரவு நிலைப்பாடு உள்ளவர்கள் அப்படிங்கிறவங்க இருக்காங்க. திமுகவை எதிர்க்கணுங்கிறதுல திமுக வேங்கவேல் விஷயத்தில், குறிப்பாக வேங்கவேல் விஷயத்தில் அந்த ஸ்டாண்டு எல்லா கட்சியிலும் இருக்கு இல்லையா? நீங்க சொல்ற அதே ஸ்டாண்டு இப்போ நீங்க ஒரு கூட்டணி கட்சிக்குள்ள இருக்க விசிகாவில் திமுக ஆதரவு ஸ்டாண்டில் இருக்கிறாங்க, விசிக ஆதரவு ஸ்டாண்டில் இருக்கிறாங்கன்ற பார்க்குறப்போ அதிமுகக்குள்ளேயும் அதே இருக்கு இல்லையா? மம்மி அப்படின்னு சொல்றதும் டாடி, மோடி எங்கள் டாடின்னு சொல்லக்கூடிய அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் இருக்கிறாங்க இல்லையா? இல்லை, டாடி எங்கள் மோடி எங்கள் டாடின்னு பேசின அந்த சூழல்லாம் மாறி இன்னைக்கு இருக்கிற கரண்ட் சிச்சுவேஷன் 2024 வருட இறுதி டிசம்பரில் இந்த நேரேட்டிவ்ஸ் அண்ட் பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் இஸ் என்டையர்லி சேஞ்ச்ட். அதை நம்ம ஏற்றுக்கணும். அது முற்றிலுமாக மாறிவிட்டது. அப்படிங்கும்போது உங்களுக்கு 26 சட்டமன்ற தேர்தலில் திமுக அதன் கூட்டணி கட்சிகள் ஆட்சி அமைக்க வேண்டுமா, அதிமுக அதன் கூட்டணி கட்சிகள் ஆட்சி அமைக்க வேண்டுமா அப்படிங்கிறது தான் 2 கட்சிகளுக்கும் இருக்கின்ற கேள்வி. மக்களுக்கு அந்த கேள்வியோட ஒரு புள்ளியா தான் விஜய் பேசக்கூடிய கருத்திற்கு அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் ஆதரவு தராருன்னா, திமுக தலைமையிலான கூட்டணியா அல்லது அதிமுக தலைமையிலான கூட்டணியான்றப்போ விஜய் அதிமுக தலைமையிலான கூட்டணிக்குள்ள இழுக்க பாக்குறீங்களா? அதாவது இல்லை, நீங்கள் விஜய் இப்போ வந்து வன்னியரசு வந்து சொல்லிட்டு போனார் ஒரு விஷயத்தை, என்ன அப்படின்னா, தாவேகா அப்படிங்கிறது வந்து பாஜகவோட ஒரு தூண்டுதலால் உருவாக்கப்பட்ட கட்சின்னு. இதற்கு முன்னாடி ஒரு நடிகர் கட்சி ஆரம்பித்தார், கமலஹாசன் அவர்கள். கமலஹாசன் கட்சி ஆரம்பித்த போதும் நீங்கள் என்ன சொன்னீர்கள், இங்கே இருக்க எல்லாருமே சொன்னது என்ன அப்படின்னீங்கன்னா, அது பாஜகவோட பி டீம். அப்போ இவங்க பாஜக பி டீம்னு யாரை சொல்கிறாங்களோ அந்த பி டீம் திமுகவோடு போய் இணைந்து விட்டால் பிரச்சனை இல்லை. அதே பி டீம் வேறு யார் கூடயாவது போயிடுச்சு அப்படின்னா அதுதான் இன்னைக்கு திமுகவுக்கும் திமுக கூட்டணி கட்சிகளுக்கும் இருக்கின்ற பிரச்சனை. இதே வந்து தாவேகா, நாங்கள் திமுகவை எந்த இடத்தில் எதிர்க்க மாட்டோம், திமுகவோடு நாங்கள் இணைந்து செயல்படுவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் விக்கிரவாண்டி மாநாடு போது தெரிவித்திருந்தீர்கள் என்றால் இன்னைக்கு விஜயை திமுக கொண்டாடும்.
அப்ப என்னன்னா இங்க ஆதரவு எதிர்ப்பு இந்த 2 நிலைப்பாடு தான். அப்ப இந்த 2 நிலைப்பாடுகளுக்கு இடையில நீங்க இருக்கிறவர்கள் அங்க இருக்கிறவர்கள் ஒரு நேரேட்டிவை தினம் செட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா எந்த வருடமும் இல்லாமல் இந்த ஆண்டுகள்ல தான் இந்த முறை தான் வந்து என்னன்னா எலெக்ஷன் ஃபீவர் அப்படிங்கிறது ஒரு 1.5 வருஷத்துக்கு 1.25 வருஷத்துக்கு முன்னாடியே தமிழ்நாட்டில் எல்லா கட்சிகளுக்கும் வந்து விடுச்சு பாரபட்சம் இல்லாமல். அப்படிங்கும்போது இப்போ கூட்டணி அப்படிங்கிறது எல்லா டிஎம்கேவுக்கு அது முக்கியம், அதிமுகவுக்கு அது முக்கியம், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்படிங்கும்போது இப்போ தபாயக்காவோடு அதிமுக இணைந்து விடுமோங்கிற பயம் திமுகவுக்கு வந்துருச்சு. சரிங்களா? ஏன்னா இப்போ கூட நம்ம செய்தி பார்த்துக்கிட்டு ஒத்த கருத்துன்றது இணைவதற்கான புள்ளியா பார்க்க முடியுமான்றது இல்லை. இது அதாவது இந்த ஒரு புத்தக வெளியிட்ட வச்சோ முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜுடைய ஆதரவு இருக்கு இல்லையா, அது தாவேக்காவும் அதிமுகவும் இது வந்து ரொம்ப ஒரு ஏர்லி ஸ்டேஜ். ஒரு கூட்டணி வந்து தாவேக்காவோடைய இல்லை இந்த கட்சியோடைய அந்த கட்சியோடங்கிறத இது ரொம்ப ஏர்லி ஸ்டேஜில் இருக்கும். அதனால அது வந்து என்னன்னா அதிமுக இன்னைக்கு வந்து இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ் எல்லாத்தையும் சேர்ந்து வச்சு அரசியல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறோம். அப்படிங்கும்போது அது தாவேக்கா உள்ள வந்தாங்கன்னா வெல் அண்ட் குட், அவங்கள வெல்கம் பண்ணுவாங்க தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. அதுக்காக இது தாவேக்காவை வேணாம் அப்படின்றதும் நிலைப்பாடு கிடையாது. அப்போ அந்த 26 மேல உங்களுக்கு எலெக்ஷன் அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே 25 இறுதியில் அடுத்த வருஷம் இந்நேரம் எல்லாமே உங்களுக்கு கண்ணுக்கு வெளிச்சமா தெரியும்னு வச்சுக்கோங்களேன். அப்படிங்கும்போது அது வந்து ரொம்ப ஏர்லியராக இன்னைக்கே தாவேக்கா உள்ள வந்துருச்சு. இல்லை விஜய் இன்னைக்கே வந்துட்டாரு, இன்னைக்கே வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் பேசிட்டாரு, சீட்டு பங்கீடுகள்லாம் நடந்துருச்சுங்கிற அளவுக்கு பேச வேண்டிய நிர்பந்தம் இல்லை. எந்த புள்ளியில விமர்சிக்கிறாங்க? 2 பேருடைய டோன் ஒன்னா இருக்குதுன்ற பார்வை இருக்குல்ல. இப்போ மணிப்பூர் எப்படி பாஜகவுக்கோ அப்படித்தான் திமுகவுக்கு வேங்க வயல் அப்படின்ற ஒரு விமர்சனத்தை தாவேகாவினுடைய தலைவர் விஜய் முன்வைக்கிறார். அதே வேங்க வயலுக்கு அதிமுகவினுடைய எத்தனை தலைவர்கள் நேரடியாக போனாங்க? எதிர்க்கட்சி தலைவர் நேரடியாக போனாரா, அல்லது தாவேகாவினுடைய தலைவர் அந்த சம்பவம் நடந்த பிறகு நேரடியாக போனாரான்ற விமர்சனம் இருக்கு இல்லையா? அப்போ வேங்க வயல் விவகாரத்துல ஒட்டுமொத்தமான அரசியல் கட்சிகளும் ஒரு நிலைப்பாடு எடுக்கிற ஒரு நிழல் தெரியுது இல்ல? அப்போ இந்த இடத்துக்கு ஏன் விசிகாவையும் திமுகவையும் தனிமைப்படுத்தி விமர்சிக்க வேண்டிய அவசியமும் புள்ளி எங்கிருந்து வருது? இந்த கேள்வியை நீங்க இப்படியே ஃபிளிப் பண்ணி கேட்டுப்பாங்க சார். அங்கு போனவர்கள் என்ன சாதித்து விட்டார்கள்? இப்போ விசிகேவே வந்து போனார், திருமா அவர்கள் அங்கு இதெல்லாம் டாக்டர்ஸ் எல்லாம் போட்டு செக் பண்ணார், அந்த ஊர்லேயே ஒரு நாள் இருந்தார், எல்லாமே பண்ணினார். அதன் மூலமாக நடந்த ரிசல்ட் என்ன? நீங்கள் என்ன டெலிவர் பண்ணியிருக்கீங்க? அதன் மூலமாக அங்கே போனீங்க, பார்த்தீங்க, பேசுனீங்க, வச்சிங்க, எல்லாம் பண்ணீங்க. இங்கே வல்லூர் கோட்டத்தில் ஒரு ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிங்க, செஞ்சிட்டீங்க. ஒரு ஆர்ப்பாட்டம் அறிவிச்சதுனாலையும் நேரில் போனதுனாலையும் நீங்கள் சாதித்தது என்ன அப்படிங்கிற கேள்வியை வேங்க வயல் மக்கள் கேட்பாங்களா இல்லையா? அப்போ நீங்கள் என்ன சாதிச்சிங்க? ஆனால் அதிமுக அது குறித்து இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் மீண்டும் கேள்வி எழுப்பும். ஏற்கனவே எதிர்க்கட்சி தலைவர் இதை குறித்து பலமுறை அறிக்கை விட்டிருக்கார். அதையும் ஊடகங்கள் தயவுசெய்து கன்சிடர் பண்ணுறோன்றதை இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். அப்போது நீங்கள் அது குறித்து திருப்பி ஒரு பேசு பொருளாக வேங்க வரலே அது நீங்கள் வந்து அரசியல் ஒரு கட்சியினுடைய தலைவர் ஏன் அந்த நிகழ்வில் பங்கேற்கல அப்படின்னு ஒரு 8 பக்க அளவில் அறிக்கை வெளியிட்டிருக்கிறாரு. எங்களுக்குன்னு தனியான ஒரு கொள்கை இருக்குது, கோட்பாடு இருக்குது, நிர்வாக கட்டமைப்பு இருக்குது. அப்படின்றப்போ எங்களை யாரும் ஆட்டுவிக்க முடியாது, எங்களை யாரும் இயக்க முடியாது அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் சொன்னதுக்கு அப்புறமும் நிர்பந்தத்தோட அடிப்படையில் தான்ன்ற ஒரு கேள்வியை ஒரு பதில தாவேகாவும் சொல்லுது, அதிமுகவும் சொல்லுதுன்ற ஒரு பார்வை ஒன்று உருவாகுது இல்ல? அதன் மேல தானே விமர்சனம் வருது. இல்ல ஒரு விஷயத்தை நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும். திருமா அவர்கள் வந்து 2019 அந்த தேசம் காப்போம் மாநாடு உருவாக்குனதுலேருந்து அன்னைக்கு அதுலேருந்து அகில இந்திய அளவில் எல்லா கம்யூனிஸ்ட் லீடர், காங்கிரஸ்லேருந்து எல்லாருமே கலந்துக்கிட்ட ஒரு பெரிய கூட்டம். அந்த கூட்டத்திலிருந்து அவர் வந்து ஸ்டாலின் என்கின்ற ஒரு இண்டிவிஜுவலுக்கு, அந்த திமுக கட்சியின் தலைவராக அன்றைக்கி இருந்தார், அவர் எதிர்கட்சி தலைவராக இருந்தார், அவருக்கு இண்டிவிஜுவலாக உள்ளுக்குள்ள திருமாவோடு சேர்ந்து பயணிப்பதில் அவருக்கு ஒரு இது இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அது இல்லைன்னு அவர் யாரும் மறக்க முடியாது. அப்படிங்கும்போது இவரை வைத்திருந்தாலும் துன்பம், வைக்காட்டாலும் துன்பம் அப்படிங்கிறதும் தெரிஞ்சு தான் இந்த 2019 நாடாளுமன்ற தேர்தல், 24 நாடாளுமன்ற தேர்தல், 21 சட்டமன்ற தேர்தல் 3ஐயும் சந்திச்சிருக்காங்க. இப்போ என்ன அப்படின்னா தன்னோட இம்பார்ட்டன்ஸ் அதிகமாகணும் அப்படிங்கிறதுக்காக கூட திரும்ப நீங்கள் இந்த அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாங்கிறது கடந்த 2 வாரங்களாக பேசுபொருளாக இருக்குது. அந்த நூலுக்குள்ள என்ன இருக்குதுங்கிறத பற்றி யாருக்கும் இங்கே அக்கறை கிடையாது. திரும்ப இந்த 3 வாரங்களாக இந்த நூல் விமர்சனம், இந்த நூல் கூட்டம் நடக்க போகுதுன்னு சொன்ன காலகட்டத்திலிருந்து அவர் இந்த செகண்ட் வரைக்கும் மீடியா வெளிச்சத்தில் இருந்து கொண்டு இருக்கிறார், தன்னை ஒரு பேசு பொருளாக வச்சிருக்கார். என்ன மாதிரியான இன்னைக்கு ஒரு நேரட்டிவ் விசிகே அதன் தலைவர் உருவாக்கியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் இருப்பது தான் கூட்டணி, நாங்கள் இருக்கின்ற கூட்டணி தான் ஜெயிக்கும் அப்படிங்கிற ஒரு நேரட்டிவை அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இங்க வலுப்படுத்திட்டார். அப்போ விஜய் சொல்றதும் அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் சொல்றதும் அடிபடுது இல்லையாங்க? என்னன்னு
அவங்க சொல்றாங்க கூட்டணி நிர்பந்தத்தால தான் வர முடியலன்னு சொல்றாங்க இல்லையா? அப்போ நீங்க சொல்ற புள்ளியை பார்த்தா தன்னை தான் மெயின் ஸ்ட்ரீம் பாலிடிக்ஸ்குள்ள வைக்கிறாரு, நான் இல்லைன்னா இந்த கூட்டணி இல்லைன்ற ஒரு பார்வையை திருமாவளவன் உருவாக்க முயற்சிக்கிறாருன்னா, விஜய் சொன்ன நிர்பந்தத்தினுடைய அடிப்படையில் வரலன்றதும் செல்லூர் ராஜ் முன்னாள் அமைச்சர் சொல்லக்கூடிய அந்த பார்வையும் அடிப்படுது இல்லை இந்த எடுத்துட்டு. அதாவது இதில் வந்து 2 விஷயம். அதாவது ஒவ்வொரு இதுக்கும் ஒரு 360 ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா, அவர் தன்னை ஒரு பேசு பொருளாக மாற்றிக் கொண்டிருக்கிறார் 3 வாரங்களாக. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. 26 வரைக்கும் அவரை வந்து ஒரு பேசு பொருளாக மாற்றுவதற்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து வகுக்கிறார் ஆதவ் அர்ஜுன். அதற்கு திரும்ப ஒப்புதல் அளிக்கிறார். அது உண்மை. அதே மாதிரி நீங்கள் அந்த ஆதவ் அர்ஜுனோட ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது அந்த கட்சியில் இருக்கின்ற திமுகவில் இருக்கின்ற அவரோடு இணைந்து வேலை பார்த்த சபரீசனுக்கும் தெரியும். சரிங்களா? அப்படிங்கும்போது இவர்கள் இப்படி போனால் நம்ம இப்படி செக் வைக்கணும் அப்படிங்கிறதும் அவர்களுக்கு தெரியும். அப்படிங்கிற இடத்துல தான் நீங்கள் என்னன்னா போனாலும் பிரச்சனை, போகாட்டாலும் பிரச்சனை அப்படிங்கும்போது போனால் இருக்கிற அட்வான்டேஜை விட போகாமல் இருக்கிறது அட்வான்டேஜுங்கிறது இவர்களுக்கு தெரியும். இன்னொரு பக்கம் போய்விட்டால் திமுகவுக்கு அது மிகப்பெரிய அழுத்தமாக மாறுமா மாறாதா? பேசலாம். நாச்சியார் சுகந்தி குறுக்கிடுறாங்க, உங்ககிட்ட தான் கேள்வி போல். பாண்டியன் சார் அவர்கள் வந்து குறிப்பிடும்போது அண்ணா திமுகவுடன் கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு திரு புசி ஆனந்த் கொடுத்த அறிக்கையில் இருக்கின்றாரு. அந்த அண்ணா திமுக என்கின்ற வார்த்தை பாண்டியன் அவர்கள் வந்து திட்டமிட்டு அதில் புகுத்துகிறார். அதில் வந்து யார் கூடயும் கூட்டணி பற்றிக்கு இல்லைன்ற வார்த்தை தான் இருக்கும் இல்லையா? பர்டிகுலராக இது அதிமுகவுடன் கூட்டணி இல்லை அப்படிங்கிறதுக்கு இல்லை. அதனால நீங்க அப்படி ஒரு செயற்கையான கருத்து உருவாக்காமல் இருந்தால் நல்லது. நாச்சியார் சுகந்தி, உங்களுடைய இறுதி கருத்து. இல்லை, கூட்டணி அப்படிங்கிறத வந்து கட்சிகள் முடிவு பண்ணுவதை விட இந்த ரிசல்ட் என்ன காமிச்சிருக்குதுன்னா, மக்களே அதை விரும்புகிறார்கள். அதிமுக தாவேகா கூட்டணி சேரணும் அப்படின்றது வந்து 46% மக்களோட ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. அப்படிங்கிறதும் திமுக எதிர்ப்புக்காக அப்படின்னு ஒரு 33% அப்படி சொல்கிறது அப்படிங்கும்போது ஒரு 76% அப்படிங்கும்போது ஒரு 76% மக்கள் 79% மக்கள் இவ்வாறான ஒரு விஷயத்தை ஒரு பெரிய தொலைக்காட்சியின் வழியாக சொல்வது அப்படிங்கிறது இந்த கூட்டணி விரும்பணும் அப்படின்றத மக்கள் பெரிய அளவில் விரும்புகிறாங்க. ஏன் விரும்புகிறாங்க அப்படின்னிங்கன்னா, இந்த திமுக அரசோட இந்த 4 வருஷ ஜனநாயக விரோத போக்கான ஆட்சி, கஞ்சா புழக்கம், பெண்களுக்கு எதிரான செயல்பாடுகள், ஊழல், இந்த மழை, குறிப்பாக மழையை வந்து சரியாக கையாளது, இவர்களுடைய அலட்சியத்தால் சாத்தானூர் டேம்ல வந்து தண்ணியை 1,76,000 கன அடியை உண்டாக்கி 5 மாவட்டங்களில் கிட்டத்தட்ட 4 நாட்கள் கெட்டுப்போன சாப்பாடெல்லாம் கொடுத்து அவர்களை தெருவுக்கு வைத்து போராட வச்சாங்க பார்த்தீங்களா? அதை மக்கள் ஒரு நாள் மறக்க மாட்டாங்க. இப்போ 23 சென்னையில் நீங்கள் வந்து அட்டைப்பட்டியில் குழந்தைய கொடுத்து அனுப்பினதை கூட மக்கள் வந்து மறக்க தயாராக இருப்பார்கள். ஆனால் புழுத்த போட்டு சாப்பாடு, ஃபங்கல் வந்த சாப்பாடை கொடுத்ததை மக்கள் ஒரு காலம், ஏன்னா சாப்பாட்டில் நீங்கள் அடிச்சிங்கன்னா மக்கள் அதை என்றைக்குமே மறக்க மாட்டார்கள். இதையெல்லாம் மனசுக்குள்ளே வச்சுட்டு, ஏன்னா இது எல்லாமே சாமானிய மக்களிடமிருந்து வந்த ரிசல்ட்டாக தான் நான் இதை பார்க்குறேன். அப்போ 79% மக்கள் தாவேகா அதிமுக கூட்டணியை வந்து விரும்புகிறாங்க. இது ஆர்கானிக்காக வந்த ஆர்கானிக்காக அமையிற ஒரு கூட்டணியாகத்தான் இதை பார்க்க வேண்டும். அதுதான் தமிழ்நாட்டுக்கு நல்லதுன்னு மக்கள் சொல்லியிருக்காங்க.